ஈரானிய திரைப்படங்கள் எல்லாமே நமக்கு எப்பவும் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் தான் கொடுக்கும். 1960 காலகட்டங்கள்ல இருந்து நியூ வேவ் ஈரானி சினிமா அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சது. நியூ வேவ் ஈரானியன் சினிமானா சமுதாயத்தில் நடக்கிற கலாச்சார மாறுதல்களையும் இந்த காலகட்டத்தில் நடந்த புரட்சிகரமான கருத்துக்களையும் வெளிப்படுத்துற மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு. இப்படிப்பட்ட வித்தியாசமான படங்களை கொடுத்தவர் தான் அப்பாஸ் கியாரோஸ்தமி. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் ஜாஃபர் பனாகி. இவருடைய கடைசி காலகட்டங்கள்ல இருந்து நிறைய வித்தியாசமான படங்கள் எடுத்தவர் இவருடைய த ஒயிட் பலூன், சர்க்கிள், டாக்ஸி, திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம், இந்த வரிசையில போன வருஷம் அவர் ரிலீஸ் பண்ண படம் தான் இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ஆஸ்கார்ல இருந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் நாமினிஸ்ல முக்கியமான படம் இந்த படமும் தான். இப்படிப்பட்ட வித்தியாசமான படங்களை எடுத்ததுனால ஜாஃபர் பனாகிய 6 வருஷம் டிசன்ல இருக்கிற மாதிரியும் 20 வருஷம் படங்கள் எடுக்க முடியாத மாதிரியும் பண்ணாங்க. அவருடைய நிறைய படங்களை வெளிநாட்டு கம்பெனி கூட சேர்ந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படமும் பிரான்ஸ் கம்பெனி கூட தான் சேர்ந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு சின்ன குழந்தை ஒரு கார்ல போறாங்க. கார்ல போகும்போது ஒரு நாய் மேல அடிச்சதுனால அந்த கார்ல ஒரு ட்ரபிள் நடக்குது. கார்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஒருத்தங்க வீட்டுக்கு போறாரு. அங்க டெம்பரரியா அந்த பிரச்சனையை சரி பண்ணி அவர் வீட்டுக்கு போய் சேர்றாரு. அந்த இடப்பட்ட நேரத்துல அவரை ஒருத்தர் பாக்குறாரு. பார்க்கக்கூடிய ஒருத்தர் அடுத்த நாள் இவரை தெருவுல பார்க்கும்போது கடத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு அவர் ஆன்சர் பண்ணாரா, இவரை ஏன் கடத்திட்டு கூட்டிட்டு போனாங்க, இவரை கடத்திட்டு போனவங்க இவரை விடுவிச்சாங்களாங்கிறதா இந்த படத்துடைய மிச்ச கதை. படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. எந்தவித ஃபோர்ஸ்ஃபுல்லான ரைட்டிங் இல்லாம யதார்த்தமா கடந்து போகக்கூடிய விஷயங்களையே ஸ்கிரீன் பிளேயா எழுதியிருப்பாங்க. படத்துல நிறைய காட்சிகள் சிங்கிள் ஷாட்ஸ்ல எடுத்திருப்பாங்க. பர்டிகுலரா கிளைமேக்ஸ்ல ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இருக்கும். அந்த சீனை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கே கொஞ்சம் பதப்பதைப்பை தான் கொடுக்கும். நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல கடத்தப்பட்டவர் கட்டப்பட்டிருப்பாரு. அதை தவிர கடத்தினவரும் இன்னொரு பெண்ணும் இருப்பாங்க. அந்த சீன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அதோட முடிவும் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும். படத்துடைய இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஈரானுடைய தெருக்களையும் அதனுடைய பாலைவனத்தையும் கதைக்கேத்தாப்புல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். படத்துடைய அடுத்த பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜாஃபர் பனாகியோடைய டைரக்ஷன். ஈரான்ல நடக்கக்கூடிய ஆட்சி பிழைகளை காட்சியா காட்டாம ஒவ்வொருத்தங்களும் படக்கூடிய கஷ்டமா விவரிச்சு காட்டினது இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது. இதே மாதிரி சர்க்கிள்ங்கிற படத்துல ஒரு பெண் என்னென்ன கஷ்டங்கள் ஈரான் நாட்டுல படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா விவரிச்சு காட்டியிருப்பார். முன்னவே சொன்ன மாதிரி ஆஸ்காருக்கு போன 5 இன்டர்நேஷனல் பிலிம்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆனா சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற நார்வேஜன் படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்திருக்காங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் ஜாஃபர் பனாகி இந்த படத்தையும் ஈரான் நாட்டுக்குள்ளே எடுத்திருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். இந்த படம் இப்ப மூபி அப்படிங்கிற OTT தளத்துல இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.